ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்பே ஆப்பில் வந்திருக்க நியூ அப்டேட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பசங்க பேங்க் அக்கௌண்ட்டு இல்லாமலே ஃபோன்பே யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட் பே பண்ணிக்க முடியும். அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணுறது, காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுன்னுட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சியாக இருக்கும்போது அவங்களுடைய ஃபோன்லேருந்து ஃபோன்பே ஆப் மூலயமா உங்களுடைய பேங்க்லேருந்து அவங்களால அமௌண்ட் பே பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறது, அதனால் உங்களுக்கு என்ன யூஸ், அதாவது உங்கள் பசங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு சில ஆப்ஷன்ஸ் உங்களுடைய ஃபோன்பே அஃபிஷியல் ஃபோன்பே ஆப்பில் ஷோ ஆகாது. அதுக்கு இந்த வீடியோ கீழே ஒரு அஃபிஷியல் ஃபோன்பே ஆப் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிற ஆப்ஷன் எல்லாமே அதில் ஷோ ஆகும். சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபோன்பே ஆப்பில் என்ன அப்டேட் வந்திருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு என்னுடைய ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் தான். ஃபோன்பேயோடைய பாஸ்வேர்டு கேட்கும், உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஆனால் இதுதான் இப்போ வந்திருக்கிற நியூ அப்டேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, புதுசாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சொன்ன ஆப்ஷனும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பசங்களுடைய ஃபோன்லேருந்து ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணாங்கன்னா அதோடைய அமௌண்ட் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிங்கன்னா போதும், அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்கள அதிகமாக செலவு பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ ஆல்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் தான் நியூவாக வந்திருக்கிற அப்டேட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு செகண்டரி கான்டாக்ட்னு கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் செகண்டரி கான்டாக்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பசங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட ஒய்ஃபு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி 5 கான்டாக்ட் வரைக்கும் இந்த இடத்துல உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 5 பேரில் யார் எங்கே ஃபோன்பேவை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணாலுமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்வைட் செகண்டரி கான்டாக்ட்னு இருக்குல்ல, அதில் இன்வைட் பண்ணி அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சா போதும். அதுக்கப்புறம் இதில் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 5 கான்டாக்ட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய ஃபோன்லேருந்து எங்கே ஸ்கேன் பண்ணாலுமே சரி, அவங்க ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க இல்லை மாலுக்கு போகிறாங்கன்னா அங்கே ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான ரெக்வெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அந்த அமௌண்ட் அங்கே ஓகே ஆகிடும், அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் பசங்க தேவையில்லாமல் பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு தேவையான செலவை நம்மளே டேரெக்டாக இங்கேருந்தே அவங்களுக்கு பே பண்ணி அவங்களுடைய செலவை நம்ம மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணி. இல்லை உங்கள் வீட்டில் சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லேயே அவங்களுக்கான செலவெல்லாம் பார்க்கணுன்னாலுமே இந்த ட்ரிக் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலையும் ஜஸ்ட் ஃபோன்பே அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், நம்ம சொன்ன மாதிரியான இந்த ட்ரிக்கை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.